ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் தான். இதை சிம்பிளாக ஒரே ஒரு பொருள் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஆயில் முக்கியமாக பார்த்திங்கன்னா முடி அதிக அளவில் கொட்டி சொட்டை விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கேல்ப் தெரிகிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல முடி கொட்டி இந்த பால் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவிட்டு வரீங்க அப்படின்னா புது முடி ரொம்ப வேகமாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். முடியோட அடர்த்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஸ்கேல்ப் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும், ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு இதுக்கு முக்கியமான தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி லீவ்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் செடி இருக்குன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் காய வச்ச இலை உங்களுக்கு விற்கிது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ்மேரி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட நர்வ் சிஸ்டம் எல்லாத்தையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வளரும். நம்மளோட ஸ்கேல்ப்பில் புது முடி வளர்கிறப்ப அடர்த்தி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒரே ஒரு இலை பார்த்திங்கன்னா நம்மளோட மேஜரான ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான தன்மை இதில் இருக்குது. நான் 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சறதுக்கு 2 பிடி அளவுக்கு இலை எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஆலிவ் ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைனா ஜோஜோபா ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி பேசிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஆயில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சி. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் இதை கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும். அது எப்படி எந்த ரேஷியோவில் கலக்கணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ நான் செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஏன் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா ஸ்கேல்ப்பை நல்லா கண்டிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்ம ஆலிவ் ஆயில் அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட தேங்காய் எண்ணெயில் ப்ரிப்பேர் பண்ணால் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆயிலை கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறப்ப அது கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கேஸ்டர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெனிஃபிட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நல்லா வெயிட்டாக கனமாக இருக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இரும்பு கடாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கிறேன். முக்கியமாக பாத்திரத்தில் ஈரம் எதுவும் இல்லாமல் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு ஒரு 10 செகண்ட் ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஊற்றுங்க. அப்போ நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஈரப்பதம் ஆயிலில் கலந்துருச்சு அப்படின்னா காய்ச்சிறப்போ உங்களுக்கு அந்த ஹீட்டில் வெடிக்கும், மூஞ்சிலெல்லாம் படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆயில் கெட்டு போகிறதுக்கும் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா பார்த்து கவனமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் நல்லா அலசி வச்சுருக்கேன் அந்த இலையை. ஸோ அதை நல்லா உதறிட்டு, தண்ணியெல்லாம் நல்லா உதறிட்டு, இல்லைனா டிஷ்யூவில் ஒத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டுக்கோங்க. தண்ணியோடு போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், அதுக்காக தான். இப்போ இலை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. முக்கியமான விஷயம், லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் காய்ச்சுங்க. நீங்கள் காய்ச்சி முடிக்கிற வரைக்குமே. ஏன்னா நீங்கள் ஹீட் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா இலை கரிஞ்சு போயிடும், எண்ணெய் ஒரு மாதிரி தீஞ்சா மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப சேஃபும் கூட, ஆயிலும் நல்லா கரெக்டான பதத்தில் ப்ரிப்பேர் ஆகும். ஃபஸ்ட்டு இலையை சேர்த்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் நுரை பொங்கி வர மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இலையில் இருக்க ஈரப்பதம் ஆயிலில் கலக்கிற வரைக்கும் அந்த நுரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த நுரை பொங்கி வெளியில் ஊற்றாது. ஸோ ஆயிலை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நம்ம சேர்த்துருக்க இந்த இலையோட கலர் நல்லா டார்க்காக மாறும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா ஆயில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சீக்கிரமாகவே எடுத்துட்டிங்கன்னா அந்த சத்து வீணாக தான் போகும், வேஸ்ட் ஆகிடும் நமக்கு, அவசரமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ டைம் எடுத்து நிதானமாக பொறுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. 5 மினிட்ஸில் இலையோட கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஹீட் ஆக ஆயிலில் அந்த இலையோட கலர் நல்லா கலந்து ஒரு மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும், எண்ணெயோட கலரே. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ இந்த இலையை இந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி அந்த கலர் நல்லா மாறி வரட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது மமாஅர்த்தோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் அண்ட் மமாஅர்த்தோட க்ளோ மேட்டிஃபையிங் லூஸ் பவுடர் தான்.
இந்த ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் டர்மரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கின்னோட பிரைட்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கின்ல நல்லா பிளெண்ட் ஆகுது, 12 hours வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட் தான். சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷேட்ஸும் இருக்குது. நம்மளோட ஸ்கின் ஷேடுக்கு வந்து எது சூட்டபிளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு மேக்கப் லுக்கு வந்து இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் வச்சு நம்ம ரெடி ஆகிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாகவும் சட்டிலாகவும் இருக்கும். ஈஸியாக பிளெண்டும் ஆகுது ஸ்கின்ல. இது நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த லூஸ் பவுடர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் ஆலுவேரா வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்க. Vini 2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு Mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே Mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச், மேக்கப் ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்கின்ல வந்து அது பிளெண்ட் ஆகுது அப்படின்றது. Mamaearthல வந்து பார்த்தீங்கன்னா பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்னன்ற ஜியோ லொக்கேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. 2025க்குள்ளே 1 பில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றது எய்மாக வச்சு அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னஸும் ஃப்ரெஷ்னஸும் நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த லூஸ் பவுடர் வச்சு இதை செட் பண்ணிக்கலாம். லூஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, எக்ஸஸான ஆயில்லாம் இல்லாமல் ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே நல்ல ஒரு பிரைட் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது தெரியும். 2 கைக்குமே உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். வெறும் 2 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக இப்போ வந்து மேக்கப் லுக் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. நிறைய இடத்துல இப்போ நம்ம வெளியிலலாம் போகிறப்ப நீங்களே கூட பார்க்கலாம். நான் ரீசெண்ட் டைமில் ஒரு 2-3 இடத்துல பார்த்தேன். ஸோ நம்ம ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஆயில் வந்து இப்போ கரெக்டான ஒரு தேவையான அளவுக்கு நல்லா வந்து இது ரெடியாக இருக்குது. இலெல்லாம் நல்லாவே நிறம் மாறி இருக்குது. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே இலையோட கலரும் அந்த சத்தும் இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது கூட ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பிளாக் கேஸ்டர் ஆயிலும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதாவது அந்த நம்ம காய்ச்சின ஆயிலில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 2 ஆயிலையும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கலந்துக்கோங்க. மொத்தமாக கலந்து வச்சிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சது வந்து நம்ம ஹேர் வாஷ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணால் தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும். நார்மல் டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த வெறும் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த சொட்டை விழுந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க ரெகுலர் ஆயிலாக இந்த ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் நார்மல் டேஸ்க்கு வெறும் ஆயிலையும் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆயிலும் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சொட்டை விழுந்த இடத்துல திரும்ப புது முடி வளர்றது ரொம்பவே வேகமாக உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் முடியோட அடர்த்தி இன்க்ரீஸ் ஆகிறது, ஹேர் ஃபால் வந்து கம்மியாகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.